ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு மை சேனல் அனி லைவ் டியூப் சேனல். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இல்லையா, முருகருக்கு மாலை மட்டும் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு. அப்புறம் தம்பி வந்து பூவு வாழைப்பழம் எல்லாம் வாங்கிட்டு வர வெத்தலை பார்க்கலாம். அப்புறமா நம்ம விளக்கு வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முருகருக்கு இன்றைக்கி பிரசாதம் ஏதாவது செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பிரசாதம் வந்து என்ன செய்யலான்னு யோசிச்சுட்ருக்கேன்னா, இந்த ஜாமுன் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். இதை ஜாமுன் பண்ணிடலாம் நம்ம இன்றைக்கி. வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு. உங்களுக்கே எல்லாம் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் எப்படி பண்ணுறேன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் லைட்டாக மழை வருதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய இல்லை, சும்மா லைட்டாக கொஞ்சம் அப்படியே வருது. கிளைமேட்டெல்லாம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு. டீ வச்சுருக்கேன், டீ எடுத்துகிட்டு வந்துடலாம். இருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீ கொதிச்சிட்ருக்கு. இங்கே வந்து நம்ம ஜாமுனுக்காக ஜீராக்காக நம்ம சுடு தண்ணி வச்சுக்கலாம். தண்ணி வச்சுருக்கிறேன். மாவு இப்போ கொஞ்சம் பிசையணும். இது ஒரு பேக்கெட் தான். இதை பிசையணும். நீங்கள் டீ குடிச்சிட்டு பிசைஞ்சிடலாம். அதுக்குள்ளே இது வந்து தண்ணி கொதிக்கிட்டும், நம்ம ஜீரா ரெடி பண்ணிடலாம். வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏலக்காய் 2 போட்டிருக்கேன். தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது. பாருங்கள், 1 கப்பு சுகர் எடுத்துக்கிறேன். போட்டுட்டு சுகர் போட்டிருக்கோம். கொஞ்சம் கொதிக்கிட்டோம். அப்படியே வேணும்னா நம்ம ஜீரா பவுடர் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் கலருக்காக. இருங்க, இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஜீரா ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஜாமுனுக்கு வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஜீரா ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஜாமுன் அதில் போட்டுடலாம். தம்பி பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். வேறு தம்பி பூ போட்டு வச்சுருக்கேன். இதை பழம்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு பூ போட்டு வந்துடுறேன். இருங்க, இந்த பூ கட்டணும். இப்போது ஒரு விளக்கு மட்டும் வச்சுருக்கிறேன். 8 மணிக்கு நம்ம எல்லா விளக்கும் வச்சுக்கலாம். இருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விளக்கு வைக்க ரெடி பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டூலை நான் எப்பயும் துடைச்சிக்குவேன். விளக்கு வைக்கும் போது துடைச்சிட்டு நம்ம மஞ்சளில் கோலம் போட்டுக்குவோம். கோலம் போட்டு சரவண பவன் எழுதிடுவோம். இங்கே ஓம் போட்டு ஒரு பொட்டு வச்சுக்கணும். இந்த கோலம் ஆறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பூ போட்டுட்டு விளக்கு வைக்க என்ன எடுத்து வச்சுக்கலாம். அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா இப்போருந்து அரேஞ்ச் பண்ணனால நம்ம அந்த டைமுக்கு நம்ம வைக்க முடியும். புக்கு படிக்க முடியும், இல்லைன்னா புக்கு படிக்க முடியாது. அவசரமாக அந்த டைமுக்குள்ளே செய்யணும்னு செய்வோம். பாருங்கள், நான் வெத்தலையெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து மற்ற வேலை ஒவ்வொன்றா செய்யலாம். வெயிட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயெல்லாம் ஊற்றிட்டேன் இந்த அகலுக்கெல்லாம். இப்போ வந்து இந்த விளக்குக்கு நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ தான் பிரிக்கிற நெய். இது பாட்டில் அன்னைக்கு பெருசு வாங்கலாம்னா பெருசு இல்லை இந்த பிராண்டில். சரி, வேறு எதுவும் எனக்கு பிடிக்கிறது இல்லை, இதுதான் வாங்குவேன் நான். இந்த பிராண்டு தான். அதனால் சரி, இது இப்போதைக்கு இருக்கட்டும்னு வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளக்குக்கெல்லாம் திரி போட்டுக்கலாம். ஆல்ரெடி இந்த விளக்குக்கு நான் திரி போட்டுட்டேன். எப்பயுமே எண்ணெய் ஊற்றிட்டு தானே திரி போடணும். சாமி ரூமில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாமி ரூமில் வந்து நிறைய கசன்னு வச்சுக்காதீங்க. அது வந்து அதான் சொல்கிறேன், ஒருத்தர் வீட்டில் இருக்குது நம்மளும் வாங்கி வச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம வாங்கி வச்சுக்கிறோம். ஆனால் அதை வந்து நம்மளுக்கு அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் பரவாயில்ல. ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகிற மாதிரி இருந்தாக்கா அது அந்த மாதிரி செய்யாதீங்க, சரியா? பயந்துக்கிட்டு விளக்கு வைக்கும் போது எங்கே விழுந்துருமோ செய்யுமோ அப்படின்னாலாம் பயந்துக்கிட்டெல்லாம் செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து. அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போது
எனக்கே அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுனால நான் நிறைய எடுத்துட்டேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பாருங்கள், பிரசாதம்லாம் வச்சுட்டேன். 8 மணி ஆச்சுனாக்கா நம்ம விளக்கு வச்சிடலாம். அப்புறம் என்னோடய சாமி செல்ஃபில் நான் என்னென்ன பொருளுங்க, சாமியோட பொருளுங்கள்லாம் என்னென்ன வச்சுருக்கேன், சாமிக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்ன வச்சுருக்கேன்னுட்டு நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வீடியோ போட்டு காமிக்கிறேன். அதில் எவ்வளோ நம்ம நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம், டக்குன்னு எடுக்கிற மாதிரி, அதெல்லாம் கொஞ்சம் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ 8 மணி ஆகலை, இன்னும் 8 மணி ஆனோடனே நம்ம விளக்கு வச்சிடலாம். புக்கு படிக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 8 மணி ஆயிடுச்சு. நம்ம விளக்கு வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கந்தசஷ்டி படிச்சுட்டு நம்ம பூஜையை முடிச்சிடலாம். விளக்கெல்லாம் வச்சாச்சு, தீபாவளி காமிச்சாச்சு. கந்தசஷ்டி படிச்சுட்டு நம்ம பூஜையை முடிச்சிடலாம். வெயிட் பண்ணுங்க. வாமன ரூபா நமோ நமோ, மகேஸ்வர புத்ரா நமோ நமோ, விக்ன விநாயக நமோ நமோ, பாத நமஸ்தே நமோ நமோ, நமோ 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 நமோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் பூஜை முடிஞ்சிருச்சு. பாருங்கள், நம்மளோட பிரார்த்தனையும், நம்மளோட வேண்டுதல், நம்மளோட தேவைகள் எல்லாமே நம்ம அவங்க கால் கீழே சமர்ப்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு கொடுக்க வேண்டியதை என்ன கொடுக்கணுமோ அதை நல்ல மாதிரியாக நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்மளுக்கு தேவையானதெல்லாம் அந்த நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செய்ய வேண்டியது செய்வோம், அவர் நம்மளுக்கு செய்ய வேண்டியது செய்வார், அவ்வளோதான். எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைங்க. பாருங்கள், பிரசாதம் ஜாமுன் வச்சுருக்கேன், பால் வச்சுருக்கேன், கற்கண்டும் பொட்டுக்கல்லையும் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள்லாம் பூஜை முடிச்சிட்டிங்களான்னு சொல்லுங்கள். என்னோடய பூஜை முடிஞ்சிருச்சு நல்ல மாதிரியா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.